ஈசிஆர் நடக்கிற பார்ட்டியில் ராஜபோதை இல்லாத கொகைன் இல்லாத பார்ட்டியே இல்லை. பை ஒன் கெட் டூ ஆஃபர் பர்பஸ் ஆஃபர் குதிரையில மாதிரி சொல்றீங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. அனுபவம் இருக்கும் போல் இருக்கு. இல்லையா நைட் போடுறாங்கல்ல விளம்பரம் நிறைய போடுறாங்கல்ல அதை பார்த்து நம்ம தொழில இருக்க நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா 12 மணிக்கு மேலே போடுவான். ஆமா ஒன்று போட்டால் நின்று பேசும். ஆமா 1/4 கிலோங்கிறது என்ன அப்படி லாரியில் எடுத்துட்டு போகணும். சும்மா பாக்கெட்ல வச்சுட்டு போகலாம். குடி பீடி லேடி இல்லாதவன் ஒரு பேடி. இதான் வசனம், சினிமா வசனம். பகலினில் தூக்கம் இரவினில் ஆட்டம் இதுதான் எங்கள் உலகம். இந்த காவாலா பாட்டை பார்க்குற நம்ம பய 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறான், ஏதாவது கூலி வேலை செஞ்சு மூட்டை தூக்கி வண்டி ஓட்டி ஆட்டா ஓட்டி அங்கே கொடுத்தான்னா அவன் 1 கிராம் 12,000 ரூபாய் வாங்கி நக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் உண்மையான காவாலாவாக இருக்கான். கோடம்பாக்கமே கோகைன் இல்லாமல் இயங்குவதில்லைங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. ஸ்ரீகாந்துக்கு கொடுத்த இந்த பிரசாத்தினுடைய வாடிக்கையாளர்கள் பட்டியல் யார்? கஸ்டமர் யார்? 3 எழுத்து நடிகை, 4 எழுத்து நடிகை, 1 எழுத்து நடிகை, பூ நடிகை, மலர் நடிகை, யாருங்க அது? 1 கிராம் 12,000 ரூபாய்ங்க. 1 கிராம் தங்கத்தினுடைய விலையே அவ்வளோ இல்லை. வெள்ளித்தட்டில் வரும் எது கொகைன், அதை நாங்கள்லாம் எடுத்து பயன்படுத்துவோம்னு சொன்ன சுசித்ராவனுடைய ஸ்டேட்மெண்ட் விசாரிக்கணுமா இல்லையா? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக மேற்கொண்டு நடிகர்லாம் சிக்குவாங்க அந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? இப்போது இதில் ஒரு பெரிய ரகசியம் மறைக்கப்படுகிறது. என்ன ரகசியம் ஐயா? இந்த கோகைன் 250 கிராம் 1/4 கிலோ. ஆமாம். ஸ்ரீகாந்துக்கு கொடுத்த இந்த பிரசாத்தினுடைய வாடிக்கையாளர்கள் பட்டியல் யார்? கஸ்டமர் யார்? நீங்கள் ஒரு டீக்கரை வச்சுருக்கான ஒரு ஆளுக்கு டீக்கரை வைப்பானா? வாய்ப்பு இல்லை. 2 பேருக்கு வைப்பானா? எத்தனை பேருக்கு வைப்பான்? 200 பேருக்கு வைப்பான். ஆமாம். அப்போ இந்த கோகைன் விற்பனை செய்கிற பட தயாரிப்பாளர் யார்? பிரசாத்துடைய வாடிக்கையாளருடைய பட்டியல் யார்? நடிகை யார்? நடிகர் யார்? நம்மால் 3 எழுத்து நடிகை, 4 எழுத்து நடிகை, 1 எழுத்து நடிகை, பூ நடிகை, மலர் நடிகை, யாருங்க அது? அப்போ நடிகர் யாரு? நீங்கள் ஈசிஆர் நடக்கிற பார்ட்டியில் ராஜபோதை இல்லாத கொகைன் இல்லாத பார்ட்டியே இல்லை. இல்லை மெயினாக அதானே. ஆமாம். அப்போ பார்ட்டின்னு ஒரே அளவுக்கு குடிச்சிட்டு இருக்கிறதா பார்ட்டி? 1/4 கிலோ வாங்கிட்டு சொல்கிறேன். சனிக்கிழமை வாங்கி வச்சுருக்கேன் பார்ட்டிக்காக. அப்போ இந்த பார்ட்டி நடக்கக்கூடிய இடம் எங்கே? இந்த பார்ட்டியில் இதற்கு முன்பு கலந்து கொண்டவர்கள் யார்? இது இந்த வெள்ளித்தட்டில் வரும் எது கொகைன், அதை நாங்கள்லாம் எடுத்து பயன்படுத்துவோம்னு சொன்ன சுசித்ராவனுடைய ஸ்டேட்மெண்ட் விசாரிக்கணுமா இல்லையா? ஆமாம். விசாரிச்சிங்களா? ஏன் விசாரிக்கல? அப்போ ஈஸியாக புழங்குது. ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான பல நடிகைகள், பல நடிகர்கள் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஆந்திரா கிருஷ்ணாவுக்கு நீங்கள் கொடுத்த காவல்துறையினுடைய ட்ரீட்மெண்ட்டை மற்ற நடிகர்களுக்கு ஏன் கொடுக்கல? இந்த பட்டியலில் உள்ள பிரசாத்துடைய பட்டியலில் உள்ள பெரும் நடிகர்கள் யார்? சிறு நடிகர் யார்? துணை நடிகை யார்? பெரிய நடிகை யார்? மலர் நடிகை, 3 எழுத்து நடிகை, 4 எழுத்து நடிகை, இதெல்லாம் யார்? இதெல்லாம் சீரழிவு கலாச்சாரம். இப்போது இந்த கொகைன் காசு இருக்கிறவன் ஓல்டு முக கோட்டை அடிக்கிறான் 150 ரூபாய்க்கு. ஆமாம். பணம் இருக்கிறவன் பிளாக் டாக் அடிக்கிறான், ஜானி வாக்கர், அது 10,000. இதுக்கு நடுவில் நிறைய குவாலிட்டி இருக்குது. அதே போல் தான் கஞ்சா அடிக்கிறவன், கஞ்சாவுக்கு மேலே பெத்தமெட்டமைன் அடிக்கிறவன், அபின் அடிக்கிறவன், கொகைன் அடிக்கிறவன், ப்ரௌன் சுகர் அடிக்கிறவன், வசதிக்கு ஏற்ற மாதிரி. அப்போது இதில் பிரசாத்துடைய வசதிக்கு ஏற்ப பிரசாத்துடைய வாடிக்கையாளர் யார்? இல்லை பிரசாத் தயார் பண்ணும்போது யாருக்குமே சம்பளம் தெரியும் இல்லையா? அதுக்கு பதிலாக 2 பாக்கெட் தான் கொடுத்தாராம்ல. இல்லை, அது வந்து ஸ்ரீகாந்துடைய வாக்குமூலம். அப்போ அந்த படத்துக்கு பேர் கோடம்பாக்கத்தில் கொகைன் போட்டுடலாமா?
துணை நடிகைக்கு, லைட் பாய்க்கு, அவர்களெல்லாம் பாவம் அடிப்படை தொழிலாளிகள். அவர்களுக்கெல்லாம் இதை கொடுத்து தான் நான் வேலை வாங்கணும்னு சொல்லுவாரா? அப்படி அல்ல. இவருடைய தொழில் எது? இந்த போதை வியாபாரம் செய்வது தொழில். அப்ப சம்பளம் யாரும் கொடுக்கலையா? ஒரு சொல்படி பாத்தீங்கன்னா எல்லாரையும் இது மாதிரி போதைக்கு அடிக்ட் ஆயிருக்காரு. இல்லை, அதாவது ஸ்ரீகாந்த் வந்து தவறுதாக தகவலை பதிவு பண்ணுறாரு. எல்லா திரைப்பட தொழிலாளர்களும் போதை ஆசாமின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதில் நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, அதில் நல்ல நடிகைகள் இருக்கிறாங்க, நல்ல துணை நடிகைகள் இருக்கிறாங்க, நல்ல கலைஞர்கள் இருக்கிறாங்க, பாடகர் இருக்கிறாங்க, பாடகி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம குற்றம் சாட்டுவது யாரை? இந்த போதை ஆசாமிகளை. இந்த போதை ஆசாமிகளுடைய பட்டியல் யார்கிட்ட இருக்கு? பிரசாத்திட்டு இருக்கு. பிரசாத்திட்டிருந்து காவல்துறைக்கு போயிருக்கு. காவல்துறை ஏன் விசாரணை தீவிரப்படுத்தலை? ஸ்ரீகாந்த் ஆரம்பித்து கிருஷ்ணா முடிஞ்சு போச்சா? நீங்கள் திடீர்னு விஜய் செய்து ப்ரெஸ் மீட் வச்சாப்பா, எனக்கு அது சம்மந்தம் இல்லைப்பான்னு ப்ரெஸ் மீட் வச்சாரா? அப்போது இவர் ப்ரெஸ் மீட் வைக்க வேண்டிய தேவை என்ன? இதற்கு பின்னால் உள்ள விஷயங்கள் என்ன? பிரசாத்திட்டிருந்து வாங்கிய பட்டியலில் எந்தெந்த நடிகைகள் இருக்காங்க, அதை விசாரிப்பதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம்? ஒரு கிராம் 12,000 ரூபாய்ங்க. ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலையே அவ்வளோ இல்லை. ஆமாம், தங்கத்தினுடைய விலையை அவ்வளோ இல்லை. அப்போ ஒரு கிராம் 12,000 ரூபாய்னா ஒரு கிலோ 1,20,00,000 ரூபா. அப்பா, 1,20,00,000 ரூபா. இதெல்லாம் யார் வாங்குவா? ஏழைபாட தொழிலாளி, சினிமா தொழில் வாங்க மாட்டான். 30 கோடி சம்பளம், 40 கோடி சம்பளம், 120 கோடி சம்பளம், 150 கோடி சம்பளம். அவர்களுடைய பார்ட்டியில் தான் இது நடக்குது. அது பேஷனாக போயிடுச்சாயா? இது மாதிரி ஹை லெவல் பார்ட்டியில் வந்து கொகைன் வைக்கிறது. அது என்னன்னா, நீங்கள் ஒரு ஜானி வாக்கர் 10,000 ரூபாய்க்கு ஃபுல் அடிச்சிங்கன்னா காலையில் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த கொகைன் ஒரு 2 கிராம் 3 கிராம் எடுத்துட்டிங்கன்னா 45 நாள் ராஜ போதை இருக்கும். என்ன போதை? ராஜ போதை. ராஜ போதை. அப்படியே மிதக்கலாம். ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவே வயக்கராவாகவும் வேலை செய்யும். ஓஹோ. அதாவது ஒரு கெட் 1 பை 1 கெட் 2 ஆஃபர். ஒரு கொகைனை நீங்கள் உபயோகப்படுத்திட்டீங்கன்னா வயக்கராவாகவும் வேலை செய்யும், ஜானி வாக்கராகவும் வேலை செய்யும். ஓஹோ. 2 வகையான உங்களுக்கு கிரியா ஊக்கி. அப்போ இதுக்காக குதிரையில் வைக்கிற மாதிரி சொல்கிறீங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அனுபவம் இருக்கும் போல் இருக்கு. இல்லையா, நைட் போடுறாங்கல்ல, விளம்பரம் நிறையா போடுறாங்கல்ல, அதை பார்த்து நம்ம தொழில் இருக்கு. 12 மணிக்கு மேலே போடுவான். ஆமாம், ஒன்று போட்டால் நின்று பேசும். இப்போ அதே கதை தான் இது. நீங்கள் நியூஸ் பார்க்கலான்னு மாத்தினா எல்லாம் விளம்பரமா போயிட்டு ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறான். ஐயா டாக்டர்கிட்ட கேட்குறான், ஒரு பெண் டாக்டர்கிட்ட, ஐயா எனக்கு 65 வயசாச்சு, என்னால் பழைய இயங்க முடியல. ஏன்னா இயங்க முடியல? இல்லை, பழைய இயங்குவதற்கு ஏதாவது ஒரு மருந்து சொல்லுங்க ஐயா. அப்போ உடனே அவர் பில்ஸ், ஒன்று போட்டால் நின்று பேசும், இப்படி விளம்பரம். ஆக மொத்தம் இப்போ இதெல்லாம் 40 கோடி 50 கோடி சம்பளம் வாங்குகிற இந்த பெரிய மனிதர்கள், திரைப்பட நடிகர்கள் பூரா என்ன பண்ணுறான், சினிமா வாய்ப்பு கேட்டு பெரிய இடத்து பெண்களெல்லாம் விட்டில் பூச்சிகள்லாம் வந்து விழுகும். அப்போது அதற்கு நீங்கள் இந்த கொக்கைன், ப்ரௌன் சுகர் அவங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இல்லை. அதான் நீங்கள் அந்த 2 in 1 பர்பஸுக்கு தான் இந்த போதை மருந்துலாம் யூஸ் ஆகுது. ஆமாம், நீங்கள் இந்த கொகைன் பயன்படுத்தணும்னா 45 நாள் கழித்து அவனுடைய சிறுநீரை எடுத்து பரிசோதித்தீங்கன்னா அந்த போதை அதில் இருக்குமா? அப்பா, எத்தனை நாள்? 45 நாள். 15 நாள் ஃபுல் வீரியம், ராஜ போதை, நின்று வேலை. அப்போ மாதிரி மயில்சாமி ஒரு படத்தில் குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடப்பார். போய் சோடா வாங்கி பிளீச்சுன்னு அடித்து வடிவேலு எழுப்புவார். இதே ஏன்டா ரோட்டில் வேணா பஸ்ஸு, ஏன்டா நான் சொர்க்கத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன், யாரா தூக்கத்தை கழிச்சு, ஏன்டா ஏன் நான் அங்கே பல தேவதைகளோடு டூயாட் ஆடிட்டு இருந்தேன், என்னை இப்படி தண்ணியை பிளீச்சுன்னு மூஞ்சியில் அடித்து கெடுத்து இப்படி அடாங்குவார். இந்த கொகைன் அடித்தா நீங்கள் அதே ராஜபோதை தான், அப்படியே பறந்து போகலாம். எப்போ பார்த்தாலும் நினைவுகள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இது 15 நாள் இப்படியே லைவாக இருக்கும். அதான் டார்கெட் ஐயா. குறிப்பாக சினிமா நடிகளை டார்கெட் வைக்கிறது அதானா? நீங்கள் சாதாரண நபர் 1 கிராம் 12,000 ரூபாய்க்கு வாங்க முடியாது, வாய்ப்பே இல்லையே.
நீங்கள் இப்போ அவர் 1/4 கிலோ வாங்கியிருக்காருன்னா 30 லட்ச ரூபாய்க்கு அந்த பொருளுடைய விலை. அவர் வாங்கி என்ன பண்ண டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு, நடிகர்கள் நண்பர்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு. அப்போது ஏன் வேறு வருமானம் இல்லையா? இல்லை, வருமானம் இல்லை என்பதை விட இது 1/4 கிலோங்கிறது என்ன, அப்படி லாரியில் எடுத்துகிட்டு போகணும், சும்மா பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம், பாக்கெட் போகலாம், 1/4 கிலோ மைதா மாவு, மைதா மாவு. அப்போது இதை வைத்திருக்கக்கூடிய நபர்களை அவளோடு காத்துட்ருப்பான். யார் அதை பயன்படுத்துகிறவன்? கல்லூரி பெண்கள், கல்லூரி ஆண்கள், மேட்டுக்குடி ஆண்கள், மேட்டுக்குடி பெண்கள் எல்லாம் 5 நட்சத்திர கலாச்சாரம், 7 நட்சத்திர கலாச்சாரம், ஈசிஆர் கலாச்சாரம், பாலியல் வக்கிரமங்கள் அத்தனைக்கும் தீனி போடுவது இந்த கொக்கைன் தான். அப்போது நீங்கள் ஒரு வருஷம் ஒரு படம் 100 கோடி ரூபாய் சம்பளம், நடுப்பட்ட நடிகர்களுக்கு 30-40 கோடி ரூபாய் சம்பளம். அப்போ இவர்களுக்கு இவருடைய பொழுதுபோக்கு என்ன? ஈசிஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய உல்லாச விடுதிகள், ரெசார்ட்டுகள்லேருந்து நீங்கள் பொழுதுபோக்குறது தான். யாரோட? மாது சூது, குடி குட்டி. ஆமாம் ஆமாம், குடி பீடி லேடி இல்லாதவன் ஒரு பேடி, இதான் வசனம், சினிமா வசனம். அப்போது இவர்கள் இந்த பார்ட்டியில் நடிகைகளும் கலந்து கொள்வார்கள், வாய்ப்பு கேட்டு வருகிற நடிகைகளும் கலந்து கொள்வார்கள், புதுமுக நடிகர்கள். அவர்களுக்கு இதை கொடுத்து பயன்படுத்துகிறது தான். அப்போது இந்த உலகம் அது ஒரு தனி உலகம். சிவாஜி ஒரு படத்தில் பாடுவார், பகலினில் தூக்கம் இரவினில் ஆட்டம் இதுதான் எங்கள் உலகம். அப்பவே சொல்லிட்டார். பசியான வீட்டு பசங்கள்லாம் பகல் பூரா தூங்குவான், ராத்திரி 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சு குளித்து துணியெல்லாம் புதுசாக மாற்றிட்டு அப்போ தான் அவனுடைய பென்ஸ் கார் எடுத்துகிட்டு கிளம்புவான், மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கிறான். என்ன காரணம்? அவனுக்கு இரவு வாழ்க்கை தான் பரபரப்பாக இருக்கும். ஏன்னா பகல் வாழ்க்கை உழைக்கிறவனுக்கு, நம்ம மாதிரி ஆளுகளுக்கு தான் பகல் வாழ்க்கை, மற்ற ஆட்களுக்கு இரவு வாழ்க்கை தான். அப்போது இந்த இரவு வாழ்க்கைக்கு எது தேவைப்படுகிறது? போதைப்பொருள். போதைப்பொருள், கொக்கைன், சரக்கு அடித்தா அப்போவே தெளிஞ்சு போயிடும். இது 15 நாள் இருக்கும். அதனால தான் இந்த பட்டியல் நீளுகிறது. இப்போது காவல்துறை நார்கோட்டிக்ஸ் புலனாய்வுத்துறையில் உள்ள பட்டியலில் பல பெரிய நடிகைகள் இருக்காங்க. லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. ஏன் அங்கே காவல்துறை தடுமாறி நிற்கிது? பின்னங்கால் பிடரிலாம் நிற்கிது. ஏன் அந்த பிரேக்கு? என்ன பிரேக்குனா அது அருமையான கேள்வி. ஏன்னா அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. ஓஹோ, அரசியல் பாதுகாப்பு இருக்குது. என்ன சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி? இது எங்கால அப்படிங்கிறாங்களா இல்லை எப்படி? பக்கத்திலே போக முடியாது. நீங்கள் 24 மணி நேரமும் திரைப்படத்துறையில் உச்சபட்சமாக இருக்கிற நடிகர்கள் பூரா படம் முடிஞ்சோடனே நேரம் இன்னும் எங்கே போயிடுவாங்க? பார்ட்டிக்கு தான். பார்ட்டி எங்கே? ஐரோப்பா, அமெரிக்கா, மெல்போர்ன். ஓஹோ, இங்கே போனால் என்ன? கேசினோக்கள், இரவு கேளிக்கை விடுதிகள், கேபரே அழகிகள், ஆங்கிலேய பெண்மணிகள், சூதாட்டங்கள். போயிட்டு ஒரு 3 மாதம் என்ஜாய் பண்ணிட்டு அந்த அடுத்த வாங்குகிற பணம் எவ்வளவு? கோடிகளில். இந்த முட்டா பைய நம்மளால் என்ன பண்ணுவான்? 1000 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுவான்? அந்த பேனர் மேலே ஏறி அவனுக்கு பாலி ஊற்றிக்குவான். ஆமாம். அப்போ 1000 ரூபா கொடுத்துட்டு நேராக போய் என்ன பண்ணுறான்னா தமனாவுடைய பாட்டை பார்க்குறான். காவாலா. அப்போது இந்த காவாலா பாட்டை பார்க்குற நம்ம பைய 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறான்? ஏதாவது கூலி வேலை செஞ்சு மூட்டை தூக்கி வண்டி ஓட்டி ஆட்டா ஓட்டி அங்கே கொடுத்தான்னா அவன் 1 கிராம் 12,000 ரூபாய் வாங்கி நக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்? அவன் உண்மையான காவாலாவாக இருக்கான். இவன் காவாலாவாக இருக்கான். அப்போது திரைப்பட உலகம் என்பதே கோடம்பாக்கமே கோக்கைன் இல்லாமல் இயங்குவதில்லைங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் எவனாவது குடிச்சு விட்டு கலாட்டா பண்ணான்னா பிடிச்சி குண்டாசல் ஓட்டுருவார். சுமனெல்லாம் பிடிச்சி குண்டாசல் ஓட்டார். சுமனெல்லாம் வெளியே வர முடியல. தெலுங்கு திரைப்பட ஊடகமே கெஞ்சிச்சு. பாலியல் வழக்கு தான் சுமன் மேலே. பல வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு தான் வெளியே வந்தார். இப்போ எம்ஜிஆர் இல்லாத எம்ஜிஆர் படத்தில் குடிக்கிறவனையோ அல்லது போதை வசத்தை பயன்படுத்துகிறவனையோ ஒரு திருத்தர சீன் தான் வச்சுருப்பார். அவருக்கு மது ஆதரிக்கவே மாட்டார், போதையை ஆதரிக்கவே மாட்டார். ஆனால் எம்ஜிஆருடைய காலத்துக்கு பிறகு
எம்ஜிஆர் சிவாஜி காலத்துக்கு பிறகு ரஜினி கமல் காலம், இது முழுக்க போதை காலமாக போச்சு. பார்ட்டி இல்லாத நாட்களே இல்லை. ஈசிஆர்லையும் சரி, நம்ம ஐடிசி பார்க்லேயும் சரி, பார்ட்டி இல்லாத. அதே மாதிரி சோமா செட்டு, 174, டவுசர் பாய்ஸு, இங்கெல்லாம் போதை தான். 50 லட்ச ரூபா ஒரு 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 பார்ட்டி இரவு நடந்தான். எவ்வளவு? 50 லட்ச ரூபா. கலந்துக்கிறது ஒரு 50 பேர். அப்போ ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா பார்ட்டினா என்ன தாயா இருக்கு? இந்த கோகைன் தான். 150 கோடி வாங்குகிற இந்த நடிகர்களுக்கு 50 லட்சம் பார்ட்டிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அப்போது இந்த போதையை ஒழிப்பதற்கு என்ன வழி? வழி இருக்கா ஐயா? ஒழிக்க முடியுமா? வழியே இல்லை. வழியெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. வழியெல்லாம் அடைக்கப்பட்டு. ஏன்னா ஊறி போச்சு இல்லையா? அதாவது அது என்ன காரணம்னா, அதிகாரமிக்க இடங்களிலிருந்து வருகிற மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுடைய வாரிசுகள், அதிகாரமிக்க பெரிய பெரும் கோடீஸ்வரர்களுடைய வாரிசுகள், பெரிய பெரிய பில்டர் அவருடைய வாரிசுகள், அவர்கள் பயன்படுத்துகிற பொருள் தான் இந்த பொருள். நீங்கள் தேனாம்பேட்டையில் ஒரு பார் இருந்தது. அந்த பாரு ஏடிஜிபி பையன் உச்சபட்ச நடிகருடைய மகள் அடிச்சுக்கிட்டாங்க. ஓ, அங்கே அந்த பாரை மூடிட்டாங்க. எங்கள் தேனாம்பேட்டையில் ஒரு பெரிய பார். அது யார் நடத்துகிறாங்கன்னா, நம்ம கரிகாலம் நடத்துகிறதா அந்த யார் மணல் கான்ட்ராக்ட் கரிகாலம் தான். தமிழ்நாட்டிலே டாப் பார் அதுதான். டாப் விஐபிகள், பெருங்கோடீஸ்வர குடும்பங்கள் வர்ற அந்த பார். ஒன்லி விஐபி மட்டும். விஐபி மட்டும். நம்மளை வரலாம் போக முடியாது. நம்மள ஐபி, நம்மள இன்சால்வெண்டி சர்டிஃபிகேட் இல்லை மஞ்சள் காகித பார்ட்டிங்க. 5 கோடி ரூபாய் கார் இருக்கா? எவ்வளவு? 5 கோடி. ஆமாம், 5 கோடி. எப்போ 5 கோடி காரு தான் உள்ளே போகும். பிரேக் பிடிக்காத மெயினுக்கே வர ரிசர்வ்லேயே வர பைக்கெல்லாம் உள்ளே விட மாட்டான். நம்ம அந்த கேட்டகரி 9 வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாம். ஆமாம். அப்போ இந்த பார் தேனாம்பேட்டையில் பெரிய குடும்பத்து ஆணும் பெண்ணு அடிச்சுக்கிட்டாங்க. அடித்து அது என்னாச்சு, அந்த பாரை மூடி கிடந்தது. திருப்பி பாரை திறந்துட்டாங்க. அப்போ இது போன்ற 5 நட்சத்திர 7 நட்சத்திர பார்ட்டி நடக்கிற இடங்களில் தான் இந்த கோகைன், ப்ரௌன் சுகர், ஹெராயின் போன்ற பொருள்கள் எல்லாம் தாராளமாக புழங்குது. இதை ஒழிக்கக்கூடிய காவல்துறைக்கு அதிகாரமே இல்லை. அங்கே போய் நீங்கள் ரெய்டு பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லையா? கிட்ட போக முடியாதுயா. டிஜிபியாக மாற்றிடுவான் அவன். ஹெராயின் வந்து 1 கிலோ $2 லட்சம். 2 லட்சம் டாலர். ஆமாம். அது எங்கே உபயோகப்படுத்துவான்? ஹாலிவுட்டில், நியூயார்க் ஹாலிவுட்டில் பெரிய போதையே அதுதான். அந்த உச்சபட்ச போதை. நீங்கள் 2 கோடி ரூபாய் 1 கிலோ. அதை கடத்திட்டு போகிறவனுக்கு நீங்கள் உயர்ந்தபட்ச தண்டனை அமெரிக்காவில் என்ன பண்ணுறான்னா, 2400 வோல்டேஜ் ஹெல்மெட்டை மாட்டி மூளையில் இருக்கிற செல்லை பூரா கறிக்கிடுவோம். குழந்தை மாதிரி குறைந்த கரெக்ட். அவ்வளவு கொடுமை இந்த போதையால் வருகிற பின்விளைவை வெள்ளைக்காரன் அவ்வளவு அலர்ட்டாக இருக்கான். இங்கே திறந்து விட்டான். நீங்கள் டிஜிபி சைலேந்திர பாபு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தார். 2000 கஞ்சா விற்பவர்களுடைய வங்கி கணக்கை முடக்கிட்டோம். நீங்கள் முடக்க வேண்டியது கஞ்சா வியாபாரத்தை, வங்கி கணக்கையை முடக்க போகிறீங்க. அதானே. அவன் ஒரு சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கான். கஞ்சா வியாபாரத்தில் கஞ்சா கொஞ்சம் டெவலப் ஆனால் பெச்சப்பட்ட பைன், அதுக்கு டெவலப் ஆனால் கோகைன், அப்புறம் ப்ரௌன் சுகர். நீங்கள் ஜாபர் சாதிக்கு எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணார்? எங்கே? ஆஸ்திரேலியாவுக்கு. கடல் கடந்து ஃப்ளைட்டில் போய் வியாபாரம் பண்ணுறாரு. 10 படத்துக்கு அவர் தான் ஃபைனான்சியர். எத்தனை படத்துக்கு? 10 படத்துக்கு. ஒரு படத்துக்கு ரிப்பன் பண்ணுறது யார் தெரியுமா? முதலமைச்சருடைய மருமகள் தான். அந்த அம்மா தான் ரிப்பன் பண்ணுறது. அந்த அம்மாவுக்கு தெரியல, தெரியாது யார் கூட்டணும். பெரிய தொழிலதிபரை என்ன தொழில் பண்ணுறாரு? எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், மன்னாரங்க மணி, டொனால்ட் தங்கவேல் சொல்கிற மாதிரி. அப்போது பின்னாடி என்ன வியாபாரம்? இந்த போதை. அதானிக்கு சொந்தமான குஜராத் கட்டாக்கு துறைமுகத்தில் 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் சிக்கிச்சுன்னு பேப்பரில் வந்தது. அப்புறம் என்னாச்சு? இந்த 5 அதானியாக எழுத குடிச்சு முடிச்சிட்டார் போல இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அது போகிற இடத்துல போயிருக்கு. கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்போது தமிழ்நாட்டில் திரைப்படத்துறையை எப்படி இந்த போதையிலிருந்து மீட்டெடுப்பதுன்னு எல்லா டிவிலையும் விவாதம் நடக்குது. எல்லாரும் பேசிக்கிறான். இதில் என்ன கொடுமைனா, மூத்த நடிகைகள், முன்னணி நடிகைகள், 4 எழுத்து 3 எழுத்து நடிகைகள், 2 எழுத்து நடிகைகள், எல்லா நடிகைகளுக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க இந்த செய்தி. அப்போது
இவர்கள் திரையில் தோன்றுகிற பொழுத ஒருவேளை போதையில் தான் தோன்றாங்களோ, பேதையும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி போதையாக இருக்குது. இப்போ பிரசாத் வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாருன்னா பல பேருடைய திரைப்படத்துறை வாழ்க்கை முடிஞ்சு போகும். பிரசாத்தை கண்டிப்பாக பாதுகாத்து குண்டாசில் வச்சு வெளியே சொல்ல விடாமல் இந்த காவல்துறை பாதுகாக்குதோ எங்க சந்தேகம் வருது. கண்டிப்பாக. இப்போ ஸ்ரீகாந்த் அப்படி தானே கெஞ்சுறாருல்ல, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கங்க, அதாவது குழந்தைய பார்க்கணுங்கிறாருல்ல. இல்லை, இதெல்லாம் எப்போ அறிவு இருக்கணும்? முதல்ல இருக்கணும். இது ஒரு போதை, இது ஒரு சட்டவிரோதமானது, உடலை கெடுக்கக்கூடியது. நரம்பு பால் விட்டு போயிடும், மூளை பால் விட்டு போயிடும், சிறுமூளை அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் மீட்டெடுக்கவே முடியாத பொருள்கள் மனிதனுக்கு. அதாவது ஒரு மனிதனுடைய மூளையை உருவாக்குவதற்கு 100 ஏக்கராகும், 100 கோடி ரூபாய் வேணும். மனித மூளையை போல ஒரு கணினி கம்ப்யூட்டர் உருவாக்குவதற்கு 100 ஏக்கராவும் 100 கோடி வேணும். இந்த போதையை போட்டு இந்த சிறுமூளையை கெடுக்கிறீங்களே பாவிகளே. அதனால தான் ஐரோப்பா அமெரிக்க நாடுகள் என்ன பண்ணுறான், கடுமையான தண்டனை, ஹெல்மெட்டை போட்டுட்டு ஒரு 2400 வோல்டேஜ் கொடுத்துட்றான். உலகத்தில் வாழ தேவையில்லை அப்படின்னு. அதே போல் நீங்கள் இந்த நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐரோப்பா அமெரிக்காவில் எப்படி செயல்படுதுன்னா நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. ஒரு கஞ்சா விற்கிறான்னா, ஹெராயின் விற்கிறான்னா, ஒரு காவல்துறை உளவுத்துறை அதிகாரியே கஞ்சா விற்கிறோன்னா மாறிடுவான். மாறி அந்த நெட்வொர்க்கு ஃபுல்லாக போய் பார்ப்பான். ஒரே நாளில் 200 பேர் அரெஸ்ட் பண்ணுவான். ஒரே நாளில் 200 பேர் மொத்த கூட்டத்தையும். அது வரைக்கும் அவனே கஞ்சா வித்துட்டு இருப்பான். யார்? ஒரு உளவுத்துறை அதிகாரியே கஞ்சா விற்பான், ஹெராயின் விற்பான், பெத்தப்படன் விற்பான், கொக்கைன் விற்பான். விற்று அந்த நெட்வொர்க் ஃபுல்லாக பிடிச்சிருவான். பிடிச்சி ஒரே நாளில் மொத்தமாக. அதுதாங்க முறை. இங்கே ஸ்ரீகாந்தை தாண்டி கிருஷ்ணா தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா போயிடுச்சு. ஆந்திராவிலேருந்து அடுத்து எங்கே போகுதுன்னு தெரில. ஆரம்பிக்க வேண்டியது இங்கே தானே, முடிக்க வேண்டியது இங்கே தானே. எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல், எல்லாத்துக்குள்ளேயும் டீலிங்கு, பேரம். இதை மக்கள் விழிப்புணர்வாக இருந்து தான் மக்களை மீட்டெடுத்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாயா. இந்த போதைப் பொருள் பிரச்சனையில் அடுத்து யார் சிக்க போகிறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.